இயக்குனர் பேரரசு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏங்க சினிமாக்காரர் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுனா ஏன் அதை அப்படி ஊதி பெரிதாக்குறீங்க, தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறீங்க, போதைப் பொருள் பயன்படுத்துனது அப்படின்னு கேட்குறாரு. பேரரசு சொல்ற கருத்துலேருந்து முற்றிலும் நான் வேறுபடுறேன். சினிமா நடிகர்களை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஸ்ரீகாந்தை கைது பண்ணது ஒரு சாதாரண கைது தான். அதை நீங்கள் எதுக்கு ஒரு தீவிரவாதியை கைது பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறீங்க? இத்தனை மீடியாக்கள் எதுக்கு, இத்தனை கேமராக்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் பேரரசு கேட்டிருக்காரு. சினிமாக்காரனை கைது பண்ணும்போது தான் அது வெளிச்சத்துக்கு வரும். பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் கைது அப்படின்னா அதுதான் செய்தி ஊடகத்தில் செய்தியாக இருக்கும். இதே நேரத்தில் அந்த போதைப் பொருள் வித்த பிரசாத்தையோ இல்லை பிரதீப்பையோ இல்லை மற்றும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு மேலே இவ்வளோ வெளிச்சம் பட்டுச்சா அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாது. ஆடியன்ஸ்க்கு தெரியுமா, அதாவது பப்ளிக்கு தெரியுமா பிரசாத் யாருன்னு தெரியுமா? போதைப் பொருள் கடத்துறாங்க, அதை இவங்க பிடிக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யறாங்க மாதிரியான விஷயங்கள்ல நடிக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாம நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க அதே போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு நீங்க திரையில நடிக்கிறது நடிப்பு தாங்கிறதே புரியாம ரசிகர்கள் ஓ நிஜமாதான் நம்ம தலைவர் சொல்றார் போல இந்த அறிவுரையெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்களை நம்புறாங்க. நீங்க கேட்கலாம், அதாவது யாருமே சிகரெட் அடிக்கலையா, தண்ணி அடிக்கலையா? எல்லாரும் தான் அடிக்கிறாங்க, எல்லாரும் தான் அடிப்பாங்க. 100% பாத்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கும், காமனா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது பொது வழிக்கு வரும்போது தான் பிரச்சனை. எந்த ஒரு இடத்துலையுமே ஐயோ என்னை நம்புகிற ரசிகனை நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன்னு ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்களே. நல்ல படங்கள் கொடுக்க முடியல, தோல்வி அடையாது, கதையில பிரச்சனைனா ஓகே, இது போன்ற செயல்களை நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே பெருவாரிய நடிகர்கள். தன் பணம் உங்களுக்கு சினிமாலே கோடிகள்ல பணம் கிடைக்குது. சினிமாவில் கிடைக்கிற பணத்தை விட அந்த விளம்பரத்துல பணம் கிடைக்கும்னா இந்த விளம்பரத்துல ஒரு நாள் 2 நாள் நடிச்சாலே 3 கோடி 4 கோடின்னு கிடைக்குது. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் பேரரசு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தற்பொழுது அது சர்ச்சையெல்லாம் மாறல, இருந்தாலும் சர்ச்சைக்குரிய கமெண்ட்டுகளை நெட்டிசன்கள் பதிவிட்டு வர்றாங்க. என்னன்னா, ஏங்க சினிமாக்காரர் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுனா ஏன் அதை அப்படி ஊதி பெரிதாக்குறீங்க, தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறீங்க, போதைப் பொருள் பயன்படுத்துனது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சினிமாக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணுனா அப்படிங்கிற இந்த ஒட்டு மொத்தமாக ஒரு அணுகுமுறையில் அணுகிறாருல, அது எப்படி ஏற்றுக்கக்குள்ள ஒன்றா இருக்கும்? ஏன்னா சினிமாவும் அரசியலில் இருக்கவங்களும் பண்ணுறது ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கும் போது இவர் சொல்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? பேரரசு சொல்கிற கருத்துலேருந்து முற்றிலும் நான் வேறுபடுறேன். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு மேடையில், அதாவது சினிமா நடிகர்களை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஸ்ரீகாந்தை கைது பண்ணது ஒரு சாதாரண கைது தான். அதை நீங்கள் எதுக்கு ஒரு தீவிரவாதியை கைது பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறீங்க? இத்தனை மீடியாக்கள் எதுக்கு, இத்தனை கேமராக்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் பேரரசு கேட்டிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, சினிமாக்காரனை கைது பண்ணும்போது தான் அது வெளிச்சத்துக்கு வரும். பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் கைது அப்படின்னா அதுதான் செய்தி ஊடகத்தில் செய்தியாக இருக்கும். ஸோ அந்த செய்தியை ஊடகங்கள் வெளியிட்டு தான் ஆகணும். அவங்களுடைய கடமை செய்திகளை வெளியிடுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர் திரைத்துறையில் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார். அவர் கைது செய்யும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். சாதாரணமாக மீடியாக்கள் கேமராவோட போய் அங்கே நிற்க தான் செய்வாங்க. இதை நம்ம தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. ஸ்ரீகாந்த் கைது செய்யும் போது ஏன் போகிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பிரபலமான மீடியாவில் இருக்கார். சினிமா ஒரு மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் இருக்கிறதுனால அவர் மேலே எப்படி சொல்கிறது, கேமரா வெளிச்சம் பட தான் செய்யும். நீங்கள் பிரபலமான நடிகர்களை கைது செய்யும் போது நீங்கள் கேமராவோட வந்துடுறீங்க. இதே நேரத்தில் அந்த போதைப் பொருள் வித்த பிரசாத்தையோ இல்லை பிரதீப்பையோ இல்லை மற்றும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு மேலே இவ்வளோ வெளிச்சம் பட்டுச்சா அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாது. ஆடியன்ஸ்க்கு தெரியுமா, அதாவது பப்ளிக்கு தெரியுமா பிரசாத் யாருன்னு தெரியுமா, இல்லை பிரதீப் யாருன்னு தெரியுமா? ஸ்ரீகாந்த்னா ஒரு பிரபல நடிகர்னு தெரியும், கிருஷ்ணானா ஒரு பிரபல நடிகர்னு தெரியும், விஷ்ணுவர்தன் ஒரு பிரபல இயக்குனரோட தம்பின்னு தெரியும். அதனால் ஆடியன்ஸ் அதை பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் அந்த செய்தியை ஆடியன்ஸுமே எதிர்பார்க்குறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் கைது பண்ணாங்க, எதனால் கைது பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இது ரொம்ப குவைட் நேச்சுரல். இதை பேரரசு இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சினிமாக்காரர்கள் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிறீங்க சினிமாக்காரர்கள் மேலே இவ்வளோ வெளிச்சம் படுது, இத்தனை ஆர்ப்பாட்டம் ஆரவாரம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளோ பொறுப்புணர்ச்சி இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நீங்கள் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டீங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அது சட்டப்படி குற்றம் செயல்னும் போது அது கைது செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம்
ஓகே. ஒரு மீடியாவில் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம், நம்மளை வந்து பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரஜினிகாந்த் ஒரு சட்டை போட்டு வந்தார்னா அதே சட்டையை நம்மளும் போடணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து பீர் குடிச்சார்னா நம்மளும் குடிக்கணும், அதே பிராண்டை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்னொரு நடிகர் வந்து ஒரு சிகரெட்டை பயன்படுத்துகிறார் படத்துலன்னா அதே சிகரெட்டை நம்மளும் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதாவது ரசிகர்கள் இந்த நடிகர்களை ரோல் மாடலாக வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான மெயின். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல, ஒரு கூட்டமே வந்து உங்களை நம்பி இருக்குது, ஒரு கூட்டமே உங்களை ஃபாலோ பண்ணணும் போது நீங்கள் பொறுப்புணர்ச்சியாக நம்ம இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் குத்துது குறையுதுன்னா எப்படி சரியாக வரும்? அதான் சார், இப்போ பேரரசு சொல்லும்போது அவர் கேட்குறதோட அதான் அவர் சொல்கிற புரிதல் தப்பாக இருக்குங்கிற மாதிரி. இப்போ அவங்க எந்த இதுவுமே இப்போ யாருமே குடிக்கிறது இல்லையா, குடிகாரனா இல்லையா அப்படிங்கிறது. அதாவது அந்த தவறு வந்து சட்டப்படி தவறுனா அது தவறு. அண்ட் ரெண்டாவது சினிமாக்காரங்கள்னு ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, சினிமாவாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது தவறான முன்னுதாரணமாக பெரிதளவில் ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிற விஷயம் தெரியும் இல்லையா? தெரியும் பொழுது இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து எது பண்ணாலும் இப்போ அவர் ஹீரோயிசம் பண்ணுறாருன்னா அந்த ஹீரோயிசம் மாதிரி தான் நிஜத்துலேயும் அவர் இருக்கிறார் அப்படின்னா ஆடியன்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு தப்பான விஷயத்த பண்ணுறாருன்னா ஒரு தப்பான விஷயமா தான் பார்க்குறாரு. பல வில்லன் நடிகர்கள் வில்லனாவே நெஜ வில்லனே நினச்சிக்கிட்டு இருக்க சமுதாய மக்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கும்போது இவர் சொல்கிற கூற்று எப்படி சார் அது? இன்னைக்கு அதிகமான ஒரு பிரபல நடிகர்கள் உச்சபட்ச நடிகர்கள்லாம் என்ன மாதிரி கதையை எடுத்துட்டு நடிக்கிறாங்கன்னா, அதாவது போதைப் பொருள் கடத்துறாங்க, அதை வந்து இவங்க பிடிக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறாங்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடிக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அதே போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாட்டில் ஏதோ ஒரு கிளப்லையும் பார்லையும் படுத்து கிடக்குறீங்க. இது எந்த விதத்தில் பொருந்தும்? நீங்கள் திரையில் நடிக்கிறது நடிப்பு தாங்கிறதே புரியாமல் ரசிகர்கள் வந்து நிஜமாக தான் நம்ம தலைவர் சொல்கிறார் போல் இந்த அறிவுரையெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்களை நம்புகிறாங்க. உங்களை நம்பும் போது நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் லைஃப்பில் அதாவது வந்து குடிக்காமல் இருக்க முடியாது, சிகரெட் அடிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், அதாவது யாருமே சிகரெட் அடிக்கலையா, தண்ணி அடிக்கலையா? எல்லாரும் தான் அடிக்கிறாங்க, எல்லாரும் தான் அடிப்பாங்க. 100% பார்த்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கும், காமனாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து பொது வழிக்கு வரும்போது தான் பிரச்சனை. இப்போ சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன் அவன் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறான், எத்தனையோ இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அவனை நம்ம கண்டுக்க போகிறோமா? எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். இதே ஒரு பிரபல நடிகர் இதே சூழ்நிலையில் குடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல காரை போய் இடித்து போதையில் நின்று அவமானப்பட்டார்னா என்ன செய்கிறோம்? நம்ம வந்து எல்லாரும் அங்கே கூட தான் செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. இந்த இடத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனரோட பையன் அவர் குடிபோதையில் காரை ஓட்டிகிட்டு போய் எங்கேயோ இடித்து பெரிய பிரச்சனையை அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்து அவர் வந்து ஒரு வேட்டி கட்டியிருக்காரு, அந்த வேட்டியே இடுப்பில் நிற்கலை, அவர் வந்து அப்படி கீழே அவுந்து உழுகுது. எல்லாரும் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரியான நிலைமையை நீங்கள் தானே ஏற்படுத்துறீங்க. இப்போ ஒரு பிரபல ஹிந்தி ஸ்டார் அவர் சல்மான் கான் இருக்காரு, அவர் குடிச்சிட்டு காரை ஓட்டிகிட்டு போய் பிளாட்ஃபார்மில் உள்ள மக்களை இடித்து கொன்னாரா இல்லையா? இதே மாதிரி இங்கே ஒரு பிரபல நடிகருடைய மகள் அவங்க குடிச்சிட்டு கார் ஏற்றி பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களை கொண்டுட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. இப்போ ஒரு பிரபல யூடியூபர் அதான் இர்ஃபானே எடுத்துக்கங்களேன், வெளிப்படையாகவே சில பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. பெருங்குளத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காரை இடிச்சிட்டாரு, ஒரு வயதான துப்புரவு செஞ்சுட்டு வர பெண்மணியை வந்து இடிச்சிட்டாருன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன நடந்துச்சுன்னே தெரில, அங்கே சிசிடிவி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸே மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ அது பேச்சு பொருளாக தானே வரும், ஒரு பிரபலம் செய்யும் போது அது பேச்சு பொருளாக தானே வரும். அது கூட உணராமல் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா எப்படி? ஒரு நடிகர் வந்து ஒரு கடவுள் வேடமிட்டா அவரை கடவுளாகவே நினைக்கிற கூட்டமும் இங்கே இருக்கிறது. தேவுடாங்கிறாங்க எல்லாமே சார். ஒரு A to Z ஒரு முதல்வரை உருவாக்குற இடமாகவும் சினிமா இருந்து கொண்டிருக்கிறது, இப்போவும் இருக்குது. இங்கேருந்து வர்றவங்க சினிமா துறையில் வந்து இருந்து ஜொலிக்கிறவங்க அரசியலுக்கும் வர்றாங்க. அப்போ ஒரு ரொம்ப ஈஸியாக பிரபலமாகிற ஒரு துறையாக சினிமா துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிதளவில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறது தான் நோக்கம். அது வந்து அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இவங்களை மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேரை சொல்கிறது தவறு வைத்துப்போம். இப்போ அடுத்ததாக அந்த ஆன்லைன் கேம் அண்ட் மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே தவறான செயலிகளுக்கு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ அது சார்ந்து கூட ஒரு வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவுமே தப்பு பண்ணுறாங்களே, இப்போ அவங்களாம் நம்பி இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு வேளை துரோகம் பண்ணுறாங்கன்னு தானே சார் அடுத்த ரசிகர்களுக்கு? அதாவது கோடிகளில் பணத்தை கொடுத்தீங்கன்னா எந்த விளம்பரத்தில் வேணாலும் நடிக்கலாம்னு நடிக்கிறாங்க. பணம் தான் உங்களுக்கு பிரதானமாக தெரியுது. அது தவறான விளம்பரம்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடி இப்போ அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. சரி, நான் கேட்குறேன்,
அதாவது வந்து பல வந்து நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு பிரகாஷ் ராஜ். அவருக்கு தெரியாதா இது வந்து தவறான ஒரு செயலி, இதில் நம்ம நடிக்கக்கூடாது, இது தப்புங்கிறது தெரியாதா? ஸோ அவரெல்லாம் அதில் நடிச்சிருக்காரு, இன்னும் பலர் வந்து அதில் நடிக்கிறாங்க. இதெல்லாம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம நடிகரே வந்து இதை ப்ரமோட் பண்ணுறாரு, நம்ம நடிகரே இதை செய்யலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சாதாரணமான காமன் ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், ரசிகன் என்ன நினைப்பான், நம்மளும் பண்ணலாம் போல அப்படின்னு அந்த தூண்டுதல் பேரில் தான் பல பேர் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான தவறான சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டம்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு. நீங்கள் கூட இது மாதிரியான சூதாட்டங்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம், பயன்படுத்தியிருப்பீங்க அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் யாரை ரோல் மாடலாக எடுக்கிறாங்கன்னா, அதாவது முக்கியமான தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ரோல் மாடலாக எடுக்கிறது இல்லை. ஒரு காந்தியவோ, ஒரு சுபாஷ் சந்திர போஸோ, இல்லை ஒரு காமராஜரையோ, இல்லை வந்து ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவரையோ, இவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுக்கிறதே கிடையாது. இவங்க யார் ரோல் மாடல் எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித்தை ரோல் மாடலாக எடுத்தா என்ன ஆகும்? இப்படி தான் நடக்கும். பல விஷயங்களை வந்து இப்படி தான் வந்து அவங்கள ரோல் மாடலாக எடுத்து நடிகர்கள் என்ன செஞ்சாலும் அது சரி அப்படிங்கிற பார்வை ரசிகனுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடிக்கலாமா நடிக்கக்கூடாதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை மீறி நீங்கள் காசை வாங்கிட்டு கோடிகளில் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி விளம்பரங்கள் நடிக்கிறீங்களே, அப்போ இது வந்து தவறான முன் உதாரணமாக இருக்காதா? நிச்சயமாக அதுவும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சே சில விஷயங்களை செய்கிறீங்க. அப்போ அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு, முன்னணி நடிகர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த வழக்கை சந்திக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி, அதாவது இது வந்து தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு இனிமையாவது உள்ளவங்க நடிக்க மாட்டாங்க. ஒரு தவறான விஷயத்தை ப்ரமோட் பண்ணால் அந்த ரசிகர்கள் நம்ம நடிகரே ப்ரமோட் பண்ணுறாரு, நம்ம ஹீரோவே ப்ரமோட் பண்ணுறாரு, என்னதான் போய் பார்ப்போங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. ஆர்வத்தை தூண்டுறங்கிறதே இப்போ அதனால பல குடும்பங்கள் சீரழினா அவங்க அந்த குடும்பம் நாசமாக போனதுக்கு இவங்க தான் மெயின் காரணம்னு சொல்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே ஐயோ என்னை நம்புகிற ரசிகனை நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன்னு ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்களே. நல்ல படங்கள் கொடுக்க முடியல, தோல்வி அடையாது, கதையில் பிரச்சனைனா ஓகே, இது போன்ற செயல்களை நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே பெருவாரிய நடிகர்கள். 90% எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு 10% எக்ஸ்போஷன், ஐ மீன் அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, அதுலேருந்து விடுவித்தரலாம். ஏன்னா அஜித் மாதிரியான நாட்கள்லாம் பெரிதளவில் இந்த ரீசன் இயர்ஸில் நான் ஆரம்பத்தில் ஒரு சில விளம்பரங்கள் பண்ணியிருக்கலாம், பார்த்தது இல்லையே சார். இப்போ அதே மாதிரி ஏன் எல்லா நடிகர்களும் முடிவு எடுக்க மாட்டாங்க? தன் பணம் வந்து உங்களுக்கு சினிமாலே கோடிகளில் பணம் கிடைக்குது. சினிமாவில் கிடைக்கிற பணத்தை விட அந்த விளம்பரத்தில் பணம் கிடைக்கும்னா, இந்த விளம்பரத்தில் ஒரு நாள் 2 நாள் நடித்தாலே 3 கோடி 4 கோடின்னு கிடைக்குது. 3 கோடி 4 கோடி 2 நாளைக்கு எவன் கொடுப்பான்? அப்போ பணத்தை வாங்கி வீட்டில் கல்லா கட்டிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் அந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இது தப்புங்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடிகர்கள் நடிக்கிறாங்க. இது வந்து தவறான முன் உதாரணமாக இருக்காங்க. அதாவது அவங்கள வந்து முன்னுதாரணமாக எடுக்கிறாங்க ரசிகர்கள். அவங்க ரசிகர்களுக்கு இவங்க நல்ல முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடித்து தவறான முன் உதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து அவங்க பணத்துக்காண்டி செய்கிறாங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது வந்து கல்லா கட்டுறாங்க நடிகர்கள், அவங்கள நம்பி போகிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட மரணம் அடைந்து பல குடும்பங்கள்லாம் நடுத்தருக்கு வந்திருக்குது. அது மாதிரி சூழலை தான் பார்க்க முடியுது. இதற்கப்புறமாவது நடிகர்கள் திருந்துவார்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த விஷயம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.